இன்றைய வேத வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. ஒரு பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் சமாதானம் என்ற தலைப்பிலே ஓவியங்கள் வரைந்து வரும்படி ஓவியர்களுக்கு ஒரு ஓவிய போட்டி வைத்தார். பலர் பலவிதமான படங்களை அனுப்பி இருந்தனர். அதிலே 2 மட்டும் அவரது கவனத்தை ஈர்த்தது. ஒரு படத்தில் அழகான புல்வெளி, அதை சுற்றிலும் அழகான மலைகள், அருகிலே அமைதியான ஒரு ஏரி, அதன் தண்ணீர் கண்ணாடி போல் தெளிவாயிருந்தது. தெளிந்த நீல நிற வானத்திலே வெண்மேகங்கள் அழகை படர விட்டிருந்தன. இன்னொரு படத்திலும் அழகிய மலைகள், அதிலிருந்து இரைச்சலிட்டு விழுகிற அருவி. இந்த படத்திலும் ஒரு ஏரி, ஆனால் அந்த ஏரியோ புயலினாலும் பெருங்காற்றினாலும் அருவி வெள்ளத்தாலும் அலசடிபட்டு கொண்டிருந்தது. கருமேகங்கள் சூழ்ந்து பெரும் மழையை ஊற்றுவதற்கு தயாராக இருந்தன. மரங்கள் காற்றினால் வேகமாக அசைந்தாடின. அனைவரும் முதல் படத்தைத்தான் அவர் தேர்ந்தெடுப்பார் என்று நினைத்திருந்த வேளையில் அவர் 2வதை தேர்ந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? மற்றவர்கள் காண தவறிய ஒன்று அந்த 2வது படத்தில் இருந்தது. அருவி ஆர்ப்பரித்து கொண்டிருந்த மலையிலே ஒரு சின்ன பிளவு இருந்தது. அதிலே ஒரு சிறிய பறவை கூடு கட்டி முட்டையிட்டு அதன் மேல் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தது. ஆர்ப்பரித்த அருவியின் இரைச்சலும் சீறி வந்த புயல் காற்றும் அதன் அமைதியை கலைக்க முடியவில்லை. அருமையானவர்களே, இந்த படம் வாழ்க்கையின் புயல்கள் போராட்டங்கள் நடுவில் தேவனது பிரசன்னம் நம்மை பாதுகாத்து சமாதானத்தை தர முடியும் என்பதை விளக்குகிறதல்லவா? இந்த சமாதானத்தை தான் தேவன் நமக்கு தருகிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில புயல்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலே தேவன் தம்முடைய சமாதானத்தை வைப்பார். ஒரு நாள் இயேசுவின் சீடர்கள் அவரோடு படகிலே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று அலைகள் அடித்து, காற்று அடித்து படகு மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. சீஷர்கள் போய் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை தட்டி எழுப்பினாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் அமைதியாயிற்று. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அருமையானவர்களே, நம்ம உள்ளத்துல தேவன் மேல நம்பிக்கை இருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சமாதானம் நிரம்பி வழியும். அவிசுவாசம் வந்துட்டா சமாதானம் போயிரும், பதறிடுவோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னை நடத்துவார். அவர் என் வாழ்க்கை படகுல இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், என்னை அழகாய் அவர் கரை சேர்ப்பார். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா நம்ம இருதயம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு தைரியமாயிருங்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அசைக்க முடியாத ஒரு சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு
இருப்பதனால்